அவங்க லிஃப்ட்ல ஏறுறதுக்குள்ளேயே வேக வேகமா போய் லிஃப்ட்டை நிறுத்துறான். அப்போ ஹீரோயின் செம்ம கடுப்பாயிடுறா. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ அதான் உன்னை விட்டு என்னை போக சொன்ன. போனதுக்கப்புறம் எதுக்காக என் நிம்மதியை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோவை கிஸ் பண்றா. வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயினுக்கு அப்படியே பதட்டமா இருக்கு. ஐயோ, ஒரு வேளை லிஃப்ட்ல கிஸ் பண்ணதுல இவன் எதுனா நம்மளை தப்பா நினைச்சுப்பானா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ குளிக்க போயிடுறான். தெரியாம தவறுதலா பாத்ரூமோட கதவை திறந்து விட்டுறா. ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு போய் ஹீரோயினை தூக்கிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ வேணும்னு தானே கதவை திறந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ட்ரெஸ் வாங்கிறதுக்காக மறுநாள் ஹீரோயின் ஷாப்பிங் போயிருக்கா. அங்க பார்த்தா இந்த கசன் இருக்கான் இல்லையா, அவ வந்துடுறா. வந்த உடனே அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பாத்தியா ஹான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ரிங்கு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ரிங்கை காட்டுறா. அது எதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வேண்டான்னு அங்க கழட்டி வச்சுட்டு வந்தா இல்லையா, அந்த ரிங்கு தான். அடியே, நீ என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்க? என்னை வெறுப்பேற்றணும்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? நான் வேணான்னு தூக்கி போட்ட பொருள் மட்டும்தான் எப்பயுமே உனக்கு சேரும். அந்த மாதிரி தான் இந்த ரிங்கையும் நான் வேணான்னு தூக்கி போட்டு வந்தேன். அதை தான் அவன் உன்கிட்ட கொடுத்துருக்கான். அதை பெருமையாக காமிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்டுடுறா. அவளுக்கு அவ்வளோதான், அசிங்கமாக போயிடுது. இது பார், மறுபடியும் நான் சொல்கிறேன், அவன் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் நான் ஒதுங்கி போயிட்டேன். அப்பவும் திரும்பவும் அவன் என்கிட்டயே வரானா, உன்கிட்ட தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. தயவு செஞ்சு அவனை பத்திரமா நீ உன்கிட்ட பிடிச்சி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. கடுப்பாயிட்டு அசிங்கமாக ஹீரோயினை கத்திக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் காதுலேயே வாங்கல, அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயினோட ஃபேமிலி ஃபோட்டோ உடஞ்சது இல்லையா, அந்த வெறும் ஃபோட்டோவை மட்டும் அவள் வச்சுருந்துருப்பா. அதை பார்த்துட்டு ஹீரோ என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா, அதை அழகான ஒரு ஃப்ரேம் போட்டு ரெடி பண்ணியிருப்பான். 2 பேரும் சேர்ந்து போய் அதை வாங்குறாங்க. ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது, அவனாவே இதை பண்ணியிருப்பான். இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச கிஃப்ட்லேயே இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்படுறா. அது எப்படி இப்படி வெறும்னே தேங்க்ஸ் சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஹீரோயினும் கிஸ் பண்ணுறா. ஹானோட அம்மா ஃபோன் பண்ணி ஹீரோயினை வர சொல்கிறாங்க. ஹீரோயினும் அவங்கள பார்க்கறதுக்காக போகிறா. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் என் பையன்கிட்ட சைன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டிவோர்ஸ் பேப்பர் இல்லை, டிவோர்ஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க 2 பேருக்கும் சில ப்ராப்பர்ட்டிலாம் லிங்க்ல இருந்திருக்கும். அதை எல்லாத்தையும் தான் சைன் வாங்கி கிளியர் பண்ணி விடுறாங்க. இதை பாருமா, என் பையன் இந்த அளவு இருப்பான் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும். நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். உங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. உன்னை நல்லபடியாக வளர்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தயவு செஞ்சு ஹீரோ எங்கள் மேலே கோவமாக இருக்கான். அந்த ப்ராஜெக்டில் மட்டும் அவனை கோவத்தை காட்ட வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, அதில் நான் தலையிடவே முடியாது ஆண்டி. கண்டிப்பாக அந்த முடிவு எல்லாமே ஹீரோதான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஒரு ஏலம் நடக்குது. இந்த ஏலத்தை நடத்துறதே நம்ம ஹீரோயினோட புருஷன், அதாவது ஹீரோ தான். அந்த ஏலம்